திருச்சிற்றம்பலம். திருவாசகம். முதல் திருப்பதிகம். சிவபுராணம். பாடல். கூர்த்தமை ஞானத்தால் கொண்டுணர்வார் தம் கருத்தின் நோக்கரிய நோக்கே நுணுக்கரிய நுண்ணுணர்வே போக்கும் வரவும் புணர்வுமிலா புண்ணியனே காக்கும் எம் காவலனே காண்பரிய பேரொளியே ஆற்றின்ப வெள்ளமே அத்தாமிக்காய் நின்ற தோற்றச் சுடரொளியாய் சொல்லாத நுண்ணுணர்வாய். பாடல் விளக்கம். கூர்த்தமை ஞானத்தால் கொண்டுணர்வார் தம் கருத்தின். கூர்த்தமை ஞானம் என்பது மிக நுணுக்கமான ஊன்றிய உண்மையான ஞானம். இது சாதாரண புத்தியால் உணர முடியாது. தியானம், அமைதி போன்ற ஆன்மீக சாதனைகளின் மூலமாகத்தான் நம் ஞானத்தை உணர முடியும். கொண்டுணர்வர். கொண்டுணர்வர் என்றால் அந்த ஞானத்தை யாரெல்லாம் உணர்ந்திருப்பார்கள்? யோகிகளும் ஞானிகளும் மட்டுமே அப்படிப்பட்ட ஞானத்தை தியானம், அமைதி போன்ற சாதனைகளால் உணர்ந்திருப்பார்கள். தம் கருத்தின் நோக்கரிய நோக்கே. இந்த ஞானம் மனிதனின் சாதாரண சிந்தனையினால் அறிய முடியாத பரம்பொருளின் தன்மையாகும். அதாவது இது சிவ தத்துவம் என்று சொல்லலாம். அந்த சிவ தத்துவமானது மனித மனத்தின் எண்ணங்களுக்கு அப்பாற்பட்டது. அப்படிப்பட்ட அந்த சிவ தத்துவத்தை உணர்ந்தவர்கள்தான் இந்த ஞானிகளும் யோகிகளும். நுணுக்கரிய நுண்ணுணர்வே. இறை உணர்வு மிக மிக நுண்ணிய உணர்வு. அந்த உணர்வை நுண்ணிய மனநிலையால் மட்டுமே உணர முடியும். பார்வையாலோ சொல்லினாலோ ஞானத்தை உணரவும் அடையவும் முடியாது. அதாவது சிவம் என்பது மனிதனின் சாதாரண அறிவால் உணர முடியாத மிக நுண்ணிய சூட்சமமான உணர்வாகவே இருக்கிறது. போக்கும் வரவும் புணர்வுமிலா புண்ணியனே. போக்கும் வரவும் புணர்வும் என்றால் வரவு என்பது பிறப்பு, போக்குதல் என்பது இறப்பு. இந்த பிறப்பையும் இறப்பையும் இணைப்பதுதான் புணர்வு. எனவே இந்த மூன்று நிலைகளும் இறைவனுக்கு இல்லை. இறைவன் அனாதி அனந்தன். இறைவன் மிகவும் தூய்மையான பாவமில்லாத காலத்துக்கு அடிமைப்படாத ஒருவர். காக்கும் என் காவலனே காண்பரிய பேரொளியே. காக்கும் என் காவலனே. நம்மை காத்து நிற்கின்ற கருணை மிகு காவலன்தான் நம் இறைவன். அணுகம்பையுள்ள தெய்வம். காண்பரிய பேரொளியே. இறைவன் பார்க்க முடியாத அளவுக்கு உயர்ந்து இருக்கும் ஒளி. இந்த ஒளி சாதாரண கண்களுக்கு புலப்படாது. ஆற்றின்ப வெள்ளமே அத்தாமிக்காய் நின்ற. ஆற்றின்ப வெள்ளமே என்றால் நம்மால் ஆற்ற முடியாத அளவுக்கு ஆனந்தத்தை கொடுக்கும் பேரின்பத்தின் பெருக்கம்தான் இறைவன். நம் இறைவன் வெள்ளம் போல இன்பமாக பரவி இருக்கின்றார். அத்தாமிக்காய் நின்ற. அத்தாமி என்பது ஐம்புலன்களால் அடைய முடியாத பரம்பொருளின் வடிவம் என்று பொருள். தோற்றச் சுடரொளியாய் சொல்லாத நுண்ணுணர்வாய். இறைவன் தோன்றுகின்ற சுடரொளி ஆவார். ஆனால் சாதாரண ஒளி அல்ல, பரஞ்சுடர். சொல்ல முடியாத மற்றும் வார்த்தைகளால் விவரிக்க முடியாத ஞான நிலைதான் நம் சிவபெருமான். சிவம் என்பது எல்லா இன்பங்களையும் தாண்டிய பேரானந்தம். ஒளியாக தோன்றும் சிவத்தை புலன்களால் உணர முடியாது. அந்த ஒளியை வார்த்தைகள் மூலமும் விவரிக்கவும் முடியாது. உணர்வால் மட்டுமே இறைஞானத்தை அடைய முடியும். பாடலை மீண்டும் ஒரு முறை காண்போம். கூர்த்தமை ஞானத்தால் கொண்டுணர்வார் தம் கருத்தின் நோக்கரிய நோக்கே நுணுக்கரிய நுண்ணுணர்வே போக்கும் வரவும் புணர்வுமிலா புண்ணியனே காக்கும் என் காவலனே காண்பரிய பேரொளியே ஆற்றின்ப வெள்ளமே அத்தாமிக்காய் நின்ற தோற்றச் சுடரொளியாய் சொல்லாத நுண்ணுணர்வாய். திருச்சிற்றம்பலம்.